அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தீன் என்பது இம்மை மறுமையின் வெற்றியாகும். இம்மை மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நபிமார்கள், சஹாபாமார்கள், அவுலியாக்கள், தாபியீன்கள் இவர்கள் அனைவர்களும் ஷிஃபத்துகள், ஈமானுடைய ஷிஃபத்துகள், ஏராளமான ஷிஃபத்துகளை கொண்டு வாழ்ந்தார்கள். அதில் 6 ஷிஃபத்துகளை மட்டும் தாலிமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவைகள்: முதலாவதாக கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிவதாகும். இரண்டாவதாக தொழுகையை சரியான நேரத்தில் ஐவேளை தொழுகையை கடைபிடித்து தொழுவதாகும். மூன்றாவதாக இக்ராம் நற்பண்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பண்புகளை பின்பற்றுவதாகும். அல்லாஹ் நம்மை எந்த நேரமும் நம்மை பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றான் என்பதை நாம் மனதில் கொண்டு வருவது. எந்த ஒரு அமல் செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்கின்ற பயபக்தி உடைய அந்த மனப்பான்மையை கொண்டு வருவதுதான் இஹ்லாஸ். ஐந்தாவதாக இல்ம் மற்றும் திக்கிரை கற்றுக்கொள்வது. இலிமை கற்றுக்கொள்வது, திக்கிர் செய்வது, காலையிலும் மாலையிலும் திக்கிர், அல்லாஹ்வுடைய நினைவுகளை கொண்டு இருப்பது. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக திக்கிர் செய்து கொண்டிருப்பது. அல்லாஹ்வுடைய இலுமை, தீனை கற்றுக்கொள்வது, தாலிமை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் இடமிருந்து தாலிமை கற்றுக்கொள்ள வேண்டும். தாலிம் என்பது ஹதீஸை கொண்டது மற்றும் குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துக்களுடைய விளக்கங்களும் ஹதீஸுடைய விளக்கங்களாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சம்பவங்கள் நடந்தது என்பதை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹாபாமார்களால் கேட்கப்பட்டு அதனை பதிவு செய்துள்ளார்கள். கடைசி 6வதாக தாவத்தே இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் முழு மனித சமுதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும். மக்களிடம் சென்று அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய மகிமைகளை, அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன், மற்ற எந்த ஒரு இறைவனும் இல்லை என்ற அந்த கோட்பாடை நாமும் புரிந்து கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தன்னை சீர்திருத்தல். இப்பொழுது நாம் உள்ள பகுதி 3ஆம் பகுதியாக இருக்கின்றது. தப்லீக்கின் சிறப்புகள். தன்னை சீர்திருத்துதல். இப்பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவது நோக்கமாகும். தற்காலத்தில் தப்லீக்குடைய வேலையை மக்கள் அலட்சியப்படுத்துவது போன்றே இன்னொரு குறையும் காணப்படுகிறது. தீனுடைய வேலை செய்பவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்துவது, புத்தகம் எழுதுவது, இம்மை போதிப்பது மற்றும் தப்லீக் செய்வது போன்றவற்றின் மூலமாக பிறரை திருத்தும் கவனத்தில் தமது சீர்திருத்தத்தையே மறந்து விடுகிறார்கள். இது பெரும் தவறாகும். பிறரை திருத்துவது எந்த அளவு அவசியமோ அதைவிட தம்மை திருத்துவது மிகவும் முக்கியமாகும். நாம் பாவங்கள் செய்து கொண்டே மக்களுக்கு உபதேசம் செய்து வருவதை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சமயங்களில் மிக வன்மையாக கண்டித்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜில் ஒரு கூட்டத்தை கண்டார்கள். அவர்களுடைய உதடுகள் நெருப்பு கத்தரிக்கோல்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. இவர்கள் யார் என விசாரித்தார்கள். இவர்கள் தங்கள் உம்மத்தில் உள்ள சொற்பொழிவாளர்கள், பிறருக்கு உபதேசம் செய்தார்கள், ஆனால் அதன்படி இவர்கள் நடக்கவில்லை என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதாவது, சில சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் சென்று, நீங்கள் எவ்வாறு இங்கே வந்தீர்கள்? நீங்கள் சொன்னதை கேட்டு அமல் செய்துதானே நாங்கள் சொர்க்கம் சென்றோம் என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள், நாங்கள் உங்களுக்கு உபதேசம் செய்தோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடக்கவில்லை என்று பதில் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் காணப்படுகிறது, பாவங்களை செய்த காரி ஆலிம்களுக்கு நரக வேதனை விரைவாக கொடுக்கப்படும்.
இன்னொரு ஹதீஸில் காணப்படுகிறது, பாவங்களை செய்த காரி ஆலிம்களுக்கு நரக வேதனை விரைவாக கொடுக்கப்படும். சிலை வணக்கம் புரிந்த முஷ்ரிக்குகளை விட நமக்கல்லவா முதலில் தண்டனை கிடைக்கிறது என்று அவர்கள் திகைப்படைவார்கள். அப்போது தெரியாமல் செய்த பாவத்தை விட தெரிந்தே பாவம் செய்வது பெரும் குற்றமாகும் என்று அவர்களுக்கு பதில் கூறப்படும். தான் அமல் செய்யாமல் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தால் இது எந்த பலனும் தருவதில்லை என்று மார்க்க பெரியார்கள் கூறியுள்ளார்கள். இதனால் தான் சொற்பொழிவுகள், உபதேசங்கள், கட்டுரைகள், மார்க்க பத்திரிகைகள் ஆகியவற்றால் தற்காலத்தில் எந்த பயனும் கிடைக்காமல் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை அமல் செய்யும்படி அது ஏவியதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? இதை கூட நீங்கள் விளங்க வேண்டாமா என்று கூறுகிறான். ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, தீர்ப்பு கியாமத் நாளன்று 4 கேள்விகள் கேட்கப்படாத வரையில் யாருடைய பாதங்களும் இருந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. அவை: வயதை எந்த வழியில் செலவழித்தாய்? வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? 3வது, செல்வத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய்? அதை எவ்வாறு செலவழித்தாய்? கற்ற கல்வியின் தனது அறிவின்படி எந்த அளவு அமல் செய்தாய்? சிறப்பிற்குரிய சஹாபியான ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கியாமத்து நாளில் மக்கள் அனைவரின் முன்னிலையில் என் இடத்தில் நீ கற்ற கல்வியின்படி எந்த அளவு அமல் செய்தாய் என்று கேட்கப்படுவதையே நான் மிகவும் பயப்படுகிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், படைப்பினங்களில் மிக கெட்ட படைப்பு யார் என்று கேட்டார். கெட்ட விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள், நல்லவைகளை பற்றியே கேட்க வேண்டும். மிக கெட்ட படைப்பு தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்யாத தீய ஆலிம்கள்தான் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது, தீனுடைய கல்வி 2 வகைப்படும். ஒன்று வாயளவில் மட்டும் இருக்கும், உள்ளத்தில் அதன் குணப்பாடு இருக்காது. இப்படிப்பட்ட கல்வி அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியதாகும். 2வது வகை கல்வி உள்ளத்திலும் குணம் செய்கிறது. அதாவது இந்த கல்வியினால் அமல் உண்டாகும். இதுவே பயனுள்ள கல்வியாகும். ஆகவே வெளிப்படையான பொதுவான மார்க்க கல்வியுடன் ஆத்மீக கல்வியும் கற்க வேண்டும். இதனால் உள்ளம் பரிசுத்தமடையும். பிறகு அமல் செய்வது எளிதாகும். இதயத்தில் குணம் செய்யாத வாயளவில் மட்டும் கல்வி இருந்தால் இந்த கல்வியின்படி எந்த அமல் செய்தாய் என்று கியாமத்தில் கேள்வி கேட்கப்பட்டு குற்றம் சாட்டப்படும். இன்னும் பல ஹதீஸ்களில் இது பற்றி கடினமான எச்சரிக்கை வந்துள்ளது. எனவே தாவத்து அழைப்புடைய வேலை செய்பவர்கள் இத்தகைய எச்சரிக்கையை விட்டும் தப்புவதற்காக தங்களது வெளிப்படையான மற்றும் உள்ளம் சம்பந்தப்பட்ட அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரந்த கருணையினால் இந்த பாவியும் அகப்புற சீர்திருத்தம் அடைய அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரந்த கருணையினால் இந்த பாவியும் அகப்புற சீர்திருத்தம் அடைய அருள் புரிவானாக. ஏனெனில் என்னை விட தீய செயல்கள் உடையவர் யாரும் இல்லை என்றே கருதுகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு கூட்டத்தை கண்டார்கள். அப்போது மேராஜ் பயணம் செல்லும்போது அல்லாஹ் நரகத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க. அப்போது அவருடைய உதடுகள் கத்தரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அவங்க அவங்களுடைய உதடுகள் கத்திரிக்கோளால் கட் பண்ணி எடுத்துருந்தாங்க, அசாப் கொடுத்துருந்தாங்க நரகத்தில். அவங்க யாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கும்போது அதுக்கு தங்கள் உம்மத்தில் உள்ள சொற்பொழிவாளர்கள் அவங்க உங்களுடைய உம்மத்தில் இருந்தவங்க, அதாவது நாம் நம்மளுடைய உம்மத்தில் இருக்கிறவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உங்களுடைய உம்மத்தில் இருக்கிறவங்க. அவங்க சொற்பொழிவு அல்லாஹ்வுடைய தீனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கடைப்பிடிக்கல. அதன்படி அவர்கள் அமல் செய்யவில்லை. அவங்க அமல் செய்யலை, ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்குறோம்னு சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, சில சொர்க்கவாசி நரகவாசியிடம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை தான் நாங்கள் அமல் செஞ்சோம். நீங்கள் தீனை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க. ஆலிம்கள் தீனை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அதன்படி நாங்கள் அமல்கள் செய்தோம். அதனால தான் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்களாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் நான் அதன்படி சரியாக அமல் செய்யலை, அதனால் எங்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, பாவங்களை செய்த காரி ஆலிம், ஒரு ஆலிம் பாவங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் நரக வேதனை விரைவாக கொடுப்பான். சிலை வணக்கம் செய்கிறவங்களை விட
ஆலிம் பாவங்களை செய்கின்ற ஆலிமுக்கு வந்து அல்லாஹ் வந்து நரக வேதனை அதிவிரைவாக கொடுக்கின்றான். அவங்களுக்கு முன்னதாகவே அவங்க வந்து முந்திக் கொள்வாங்க நரகத்தில். அது வந்து சிலை வணக்கம் புரிந்த முஷ்ரிக்குகள் வந்து விட நமக்கல்லவா முதலில் தண்டனை கிடையாது என்று அவர்கள் திகைப்படைவார்கள். அவங்க வந்து இது சிலை வணக்கம் செய்கின்ற இவங்க இந்த முஷ்ரிக்குகளை விட எங்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறானே என்று அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க, பயப்படுவாங்க. அப்போது வந்து தெரியாமல் செய்த பாவத்தை விட தெரிந்தே செய்த பாவம் வந்து குற்றமாகும், பெரும் குற்றமாகும் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படும். தான் அமல் செய்யாமல் மக்களுக்கு உபதேசம் செய்தால் இது எந்த பலனும் தருவதில்லை என்று மார்க்க பெரியார்கள் கூறுகிறார். நம்ம வந்து அமல் செய்யாமல் மற்றவங்களுக்கு மட்டும் உபதேசம் செஞ்சு அவங்களுக்கு அவங்க உபதேசம் செஞ்சிருந்தா நம்ம உபதேசம் செஞ்சு நமக்கு வந்து அது பலன் கொடுக்காது. இதனால்தான் வந்து இப்போ இருக்கிற சொற்பொழிவாளர்கள் உபதேசம் செய்கின்ற உபதேசங்கள் மற்றும் கட்டுரைகள் எழுதுகின்றார்கள், மார்க்க பத்திரிகைகள், இவெல்லாம் இப்போ இந்த காலத்தில் இருந்தும் ஒரு பயனும் இல்லை என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து சொல்கிறான், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மனிதர்களை நன்மை செய்யும்படி மற்றவர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? நீங்கள் விளங்க வேண்டாமா? இதை கூட நீங்கள் விளங்க வேண்டாமா? முதல்ல நீங்கள் படித்து நீங்கள் விளங்கி நீங்கள் அமல் செய்யணும். அப்புறம் தான் மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லேயே வந்து அல்லாஹ் வந்து ஆயத்தில் சொல்கிறான். கியாமத் நாளில் வந்து அல்லாஹ் வந்து எந்த ஒரு மனிதரையும் வந்து இந்த 4 கேள்வி கேட்காம வந்து அந்த இடத்துலேருந்து நகர விட மாட்டான். இது என்னென்னா, முதல்ல வந்து உங்களுடைய வயதை வந்து எந்த வழியில் வந்து செலவு செய்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய வயதை வந்து எந்த வழியில் செலவு செய்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பான் அல்லாஹ். 2வது கேள்வி வந்து உங்களுடைய வாலிபத்தை எந்த வழியில் செலவு செய்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கேட்பாங்க. 3வது கேள்வி வந்து உங்களுடைய செல்வத்தை நீங்கள் சம்பாதித்த அந்த பணம் செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 3வது கேள்வி கேட்பான். 4வதாக நீங்கள் படித்த படிப்பு கற்ற கல்வி அதன்படி என்ன அமல் செய்தீங்க, நீங்கள் கற்ற கல்வியின்படி எந்த அளவு அமல் செய்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். நம்ம இப்போ படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், தீனை பற்றி படிக்கிறோம், குர்ஆன் படிக்கிறோம், ஈமானை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதை வச்சு நம்ம எந்த அளவு அமல் செஞ்சோம், கற்ற கல்வியை வைத்து எந்த அளவு அமல் செய்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். இந்த 4 கேள்விக்கு பதில் நம்ம சொல்லாத வர, சரியான பதில் நம்ம கொடுக்காத வர அல்லாஹ் வந்து நம்மளை இந்த மறுமை நாளில் வந்து எல்லாம் நம்மளுடைய பாதங்களை வந்து நகர்த்த மாட்டான். ஆகவே கியாமத் நாளில் மக்கள் அனைவரும் முன்னிலையில் என்னிடத்தில் நீங்கள் வந்து கல்விப்படி எந்த அளவு அமல் செய்தீங்க என்று கேட்கப்படுவதையே நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் படைப்பினங்களில் மிக கெட்ட படைப்பு யார் என்று கேட்கும்போது, கெட்ட விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள், நல்லவைகளையே பற்றி கேட்க வேண்டும், மிக கெட்ட படைப்பு எதுனா தீய ஆலிம்கள் தான் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். தீய ஆலிம்கள் நாங்கள் அமல் செய்யாமல் மற்றவர்களை மட்டும் அமல் செய்யும்படி உபதேசம் செய்கின்ற அவர் தான் வந்து தீய ஆலிம். வந்து இவங்களை வந்து அல்லாஹ் இந்த 4 கேள்வி வந்து இவங்களை தான் கேட்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறப்புக்குரிய சஹாபியான ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதை வந்து சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, தீனுடைய கல்வி 2 வகைப்படும். ஒன்று வாயளவில் மட்டும் இருக்கும். தீனுடைய கல்வி வந்து இரண்டு வகைப்படுமா. ஒன்று வந்து வாயளவில் இருக்கும், இன்னொன்று வந்து உள்ளத்தின் அளவில் இருக்கும். மனசில் உள்ளத்தில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட கல்வி அல்லாவிடத்தில் தண்டனைக்குரியதாகும். அதாவது வெறும் வாயால் சொல்லிட்டு போகிற கல்வி வேறு, நம்ம மனசில் ஏற்றி அதன்படி அமல் செய்கிற கல்வி வேறையாம். தீனுடைய கல்வி வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து தீனுடைய கல்வினா, ஒருத்தர் நமக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னா அந்த உபதேசத்தை கேட்டு அமல் செய்கிறோம். இப்போ அந்த அமல் செய்கிறது வந்து உள்ளத்தில் அளவில் செய்கிறதால அது வந்து உள்ளத்தின் அளவில் செய்கிறதால அது அமல்களாக மாறிவிடுகிறது. அதுவே நம்ம வெறும் வாயால் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம அந்த அமல் செய்ய மாட்டோம். 2வது வகை கல்வி உள்ளத்திலும் குணம் செய்கிறது. அதாவது இந்த கல்வியினால் அமல் உண்டாகும். இதுவே பயனுள்ள கல்வியாகும். நம்ம இப்போ உபதேசம் செய்யும்போது அவங்க உள்ளத்தில் போய் அது வந்து புரிதலை ஏற்படுத்துது. அதனால் அவங்க வந்து அது மட்டும் வெறும் உபதேசம் வந்து வெறும் கேட்காம மட்டும் அதன்படி அமல்களும் செய்ய வேண்டும்.
செய்கிறதுக்கு வந்து அந்த கல்வி வந்து பயனாக இருக்கின்றது. ஆகவே வெளிப்படையான மார்க்க கல்வியுடன் ஆத்மீக கல்வியும் கற்க வேண்டும். இதனால் உள்ளம் பரிசுத்தமடையும். தொழுகை தொழுவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது, பிறருக்கு மற்றும் உபதேசம் செஞ்சுட்டு போகாமல் நம்முடைய அமல்களை வந்து சீர்திருத்த வேண்டும். அப்போ தான் வந்து நம்முடைய ஈமான் வந்து பலப்படும். ஆகவே நம்மளை வந்து சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் வந்து நம்மளை அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மளுடைய வாழ்க்கையை நாமே சீர்திருத்தம் செய்வதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்மளுடைய அமல்களை சீர்திருத்த வேண்டும். நம்மளுடைய அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். இவைகளை தொழுகையை நேரத்துடன் தொழ வேண்டும். ஜமாத்துடன் சென்று நேரத்தில் தொழ வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். திக்ர் செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய நினைவுகளை கொண்டு வர வேண்டும். மற்றும் இக்ராமை கடைபிடிக்க வேண்டும். நற்பண்புகள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகளை கொண்டு நாம் மற்றவர்களை மதிக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். சிறியவர்களை அன்பு பாராட்ட வேண்டும். ஆலிம்களுக்கு நாம் வந்து கண்ணியம் செலுத்த வேண்டும். ஆக இந்த இதனை நாம் வந்து செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகிறது. நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.